ஸோ மிகப்பெரிய ஹைப்போட பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 2024 மாடல் வந்து அறிமுகமாயிருக்கு. ஸோ ரொம்ப வருஷமாக இந்த கார் வரும் 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 அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோட இருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்னைக்கு 9ஆம் தேதி வந்து இந்த காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஷிஃப்டோட 4th ஜென் மாடலோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஷிஃப்டோட டிஎன்ஏலே இருக்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜென், செகண்ட் ஜென், தேர்ட் ஜெனில் பார்த்தா மாதிரியே அந்த ஷிஃப்டோட டிஎன்ஏலே இந்த கார் உருவாக்கி இருக்கிறத நல்லாவே பார்க்க முடியுது. இந்த கார் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் இது ஷிஃப்ட் அப்படின்றத உங்களால் தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஎன்ஏ டிசைனில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் பூமராங் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டப் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபாக் லேம்பும் வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாசி ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா நிசான் மேக்னைட் போலவே இந்த கிரில் ஷேப் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஜென்ரேஷனை விட இப்போ வந்து காரோட லென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3860 mm லென்த் இருக்கிற வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. பழைய ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா லென்த் அப்படிங்கிறது அதிகம். இந்த காரோட வீல் பேஸ் வந்து பழைய வீல் பேஸும் இப்பயும் வந்து 2450 வீல் பேஸில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. 15 inches டூயல் டோன் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 265 mm பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 3 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த காருக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஷிஃப்ட்டில் வந்து பூட் ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காம்படிட்டர் கார்களோட ஒப்பிடும்போது. பட் இப்போ அதுலேருந்து ஒரு 3 லிட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரோட டெயில் லைட்ஸ் வந்து ஒரு ஷீ ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெயில் லைட்ஸுமே வந்து அந்த பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஓவராலாக இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஷிஃப்ட் வந்து நம்ம அப்பையிலேருந்து தெரியும் ஒரு மினி கூப்பர் இன்ஸ்பயர் டிசைன் மாதிரியே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிமிலர்லி இந்த காரோட டிசைனுமே வந்து மினி கூப்பர் இன்ஸ்பயர் டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம். காரோட டிசைன் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஓவராலான வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மிகப்பெரிய காரணம் இதோட இன்ஜினை வந்து மாற்றி இருக்கிறது தான். இன்ஜின் ஸ்பெக்ஸ் சொல்லும் போது இதில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த கார் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 985 கிலோ டாப் அண்டோட வெயிட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 925 கிலோ அப்படின்ற அளவுக்கு வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதோட இன்டீரியருக்குள்ளே போவோம். இன்டீரியர் வந்து ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ஒரு இன்டீரியர் செட்டப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்டீரியர் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. சிமிலராக பலினோ இன்டீரியர் போலவே இது இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அந்த பாப்அப் டிஸ்பிளேலாம் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பலினோ இன்டீரியர் போலவே ஒரு டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பலினோவில் பார்த்த 9 inches இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ் மியூசிக் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரியர்லையும் ஏசி விண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பழைய ஜென்ரேஷனில் பார்த்தா மாதிரி தான் ஸ்பீடு, ஆர்பிஎம்லாம் வந்து அனலாக்ல தெரிகிற மாதிரியும் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி போன்ற விஷயங்கள் வந்து இதில் தெரியும் அப்படின்னே நம்புவோம். யூஸ்வலாக மாருதி வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எதையாவது ஒன்று போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. பட் இந்த காரில் அது மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யூஸ்வலாக பலினோவில் வந்து 360 கேமரா, ஹெட்அப் டிஸ்பிளே போன்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸை வந்து பலினோவில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஷிஃப்ட்டில் அது மாதிரியான விஷயங்களை வந்து ட்ரை பண்ணல. பட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே இந்த காரில் வந்து 6 ஏர்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டவுன் கிரேடாக தான் இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ 6 ஏர்பேக் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்பத்தக்க விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஜாப்பனீஸ் இன்கேப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட காராக வந்து இருந்துட்டு இருக்கு. மேபி இதோட பில்ட் எல்லாம் கொஞ்சம் பலினோ மாதிரி சாலிடாக இருக்கும் அப்படின்றது போல நம்புவோம். ஆர்டெக் பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இதோட பில்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும் அப்படின்றது போல மாருதி வந்து தெரிவிக்கிறாங்க. மேபி இதோட பில்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது போல நம்புவோம். ஸோ கிராஷ் டெஸ்ட் போன்ற விஷயங்கள் ஏதாவது வெளிவந்தால் இதோட சேஃப்டி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டாண்டர்டாகவே இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 6 ஏர்பேக்காக இருக்கட்டும், ஏபிஎஸ் இபிடியாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஹில் வோல்ட் அசிஸ்ட் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸில் பார்க்கிங் சென்சாரமும் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் மாடல்களில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 4 சீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் அப்படிங்கிறதுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் மேபி இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புவோம்.
மேபி ரியல் வேர்ல்டு ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும் இல்லை கிராஷ் டெஸ்ட் போன்ற விஷயங்களை வெளிவந்தால் தான் இதோட உறுதித்தன்மையை நம்மளால் வந்து நம்ப முடியும் அப்படின்னே சொல்லுவேன். கடைசியாக இந்த காரில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இன்ஜின், ஸோ இந்த இன்ஜினை பற்றி கேட்கும்போது தான் என்னடா அது அப்படின்றது போல் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மாருதியோட அந்த கே சீரிஸ் 1.2 லிட்டர் இன்ஜினுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. காம்படிட்டர் எல்லா வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் பெஸ்ட்டாக இருந்துச்சு, மைலேஜ் ரிலேட்டடாகவும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக வந்து இருந்துச்சு. ரிஃபைன்மெண்ட்லையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்ஜின் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்து Z1.2E அப்படிங்கிற ஒரு இன்ஜினுக்கு வந்து மாறி இருக்காங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 81.5 பிஹெச்பி பவரும் 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணால் 1.3 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. கணிசமான பவரும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. இதில் மெயினாக கம்மியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க 3 சிலிண்டர் இன்ஜினுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய ஜென்ரேஷன் 4 சிலிண்டர் இன்ஜின் இப்போ 3 சிலிண்டர் இன்ஜினுக்கு மாறி இருக்காங்க. 3 சிலிண்டர் இன்ஜின் அந்த அளவுக்கு மோசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் வந்து பார்க்குறோம். ரிஃபைனாக இருக்கக்கூடிய 3 சிலிண்டர் இன்ஜின்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டர்போ பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய 3 சிலிண்டர் இன்ஜின்ஸுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். 3 சிலிண்டர் அப்படிங்கிறது குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது. பட் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா 1.2 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால தான் இதை நான் ஒரு டவுன் கிரேடாக வந்து பார்த்தேன். பட் மாருதி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் இனிஷியலில் டார்க் அப்படிங்கிறது பழைய இன்ஜினை விட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது போல் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிட்டி யூசேஜுக்கு இந்த டார்க் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்றது போல் அவங்க ரொம்ப மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி பழைய இன்ஜினோட ரிஃபைண்டாகவும் அதே மாதிரி டார்க் டெலிவரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஜென்ரேஷன் காரை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க மாருதி. யூஸ்வலாக எந்த காரோட ப்ரௌச்சர்களையும் இப்போ மைலேஜ் அப்படிங்கிறது குறிப்பிடுறது கிடையாது. மாருதி மட்டும் அவங்கள ஷுவராக ஒரு மைலேஜ் வந்து சொல்லுவாங்க. அந்த மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் வந்து தாராளமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் கொடுத்துருக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டிக்கு வந்து 25.7 கிலோமீட்டர் மைலேஜும், மேனுவல் போறீங்கன்ற பட்சத்தில் 24.8 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்குற வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. மைலேஜ் விஷயத்துலையும் ரொம்பவே சூப்பராகவே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாருதி ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் இந்த காரோட டிரைவ் ரிவ்யூ அதுக்கப்புறம் வாக் அரவுண்ட் வீடியோக்களை நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார் ஷிஃப்ட்டை பற்றின கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த காரோட கம்பேரிஷன் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஒரு சில கார்களோட கம்பேரிஷன்களையும் இந்த ஷிஃப்ட் கூட நான் கொண்டு வரேன். இந்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.